ஹைமா, இந்த வீடியோவில் சாப்டர் 9 ப்ராபபிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் மொத்தமாக என்ன கான்செப்ட்லாம் இருக்குன்றதை பார்த்துருவோம். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட், ட்ரையல், அவுட்கம், சாம்பிள் ஸ்பேஸ், ஈவெண்ட் அண்ட் ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா. ஸோ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்மளுக்கு ஷியோராக அந்த அவுட்கம் என்ன வரும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ காயின் டாஸ் பண்ணும்போது ஹெட்டு வரும், ஒன்று ஹெட்டு வரும் இல்லை டெய்ல்ஸ் வரும். பட் நான் இப்போ டாஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக ஹெட் தான் வரும், கண்டிப்பாக டெய்ல்ஸ் தான் வரும் அப்படின்றது நம்மளுக்கு அது ஷியோராக சொல்ல முடியாது. ஸோ டைஸ் ரோல் பண்ணும்போது அப்படி தான். இப்போது 2 வரும், ஏன்னா 1 to 6 வரைக்கும் இருக்கும் இல்லையா. ஸோ நான் இப்போ ரோல் பண்ணுறேன், 5 தான் வரும் கண்டிப்பாக அப்படின்றது நம்மளால ஷியோராக சொல்லவே முடியாது. ஸோ நம்மளுக்கு அந்த அவுட்கம்மை வந்து ஷியோராக ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சும்மா ரேண்டமாக பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்மளுக்கு வந்து அவுட்கம் தெரியல நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்றதுலாம் வந்து ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவோம். ட்ரையல் அப்படின்னா இப்போ நம்ம டாஸ் போடுறோம், இல்லை டைஸ் ரோல் பண்ணுறோம், இல்லை பால் எடுக்கிறோம், இல்லைனா வந்து பேக்கை சூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் தான் வந்து ட்ரையல். இப்போது பவுலிங்கே போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரையல், செகண்ட் ட்ரையல் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஆக்ஷன் தான் வந்து ட்ரையல். அவுட்கம் அப்படிங்கிறது டெய்ல் விழுந்துதா, ஹெட் விழுந்துதா, இல்லை வந்து எத்தனை பால் எடுத்திருக்கோம், என்ன கலர், இல்லை பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடும்போது என்ன கார்டு வந்தது, இல்லை டைஸ் ரோல் பண்ணும்போது என்ன நம்பர் வந்தது. ஸோ அந்த மாதிரி நம்ம ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தான் அவுட்கம். சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இப்போது நம்ம டைஸ் ரோல் பண்ணுறோம் அப்படின்னா 1லேருந்து 6 வரைக்கும் தான். இப்போ 7 கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் டைஸில் வந்து நம்பர்ஸே 1 to 6 அப்படிங்கும்போது 7ன்றது கிடைக்காது. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்னால் இதுதான் மொத்தமாக. பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடுறோம் அப்படின்னா 52 கார்ட்ஸ் தான் அதில். ஸோ அதுக்கு மேலே நம்பர் 14 நம்பர் 15 அதில் கிடையாது. இப்போது 1 to 100 நம்பர்ஸில் வச்சு விளையாடுறோம் அப்படின்னா 1102 அப்படின்னா அந்த நம்பர் அங்கே இருக்காது, ஏன்னா 100 நம்பர்ஸ் வச்சு தான் விளையாடுறோம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸடாக ஒரு இதை வச்சுட்டு அதுலேருந்து நம்ம இப்போ டைஸ் ரோல் பண்ணுறோம் அப்படின்னா ஈவன் நம்பர், ஆட் நம்பர், ஸோ அந்த மாதிரி, இல்லைன்னா வந்து ஃபஸ்ட்டு லெஸ் தேன் 3 நம்பர், இல்லை லெஸ் தேன் 5 அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணுறது தான் ஈவெண்ட்டுன்னு சொல்லுது. சப்செட் ஆஃப் தி சாம்பிள் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வந்து சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம். இப்போ ஒரு 2 டைஸை ரோல் பண்ணுறோம் அப்படின்னா 2 டைஸ்லேயும் இருக்கிற மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் தான் நம்மளுக்கு வந்து டோட்டல் அவுட்கம். அதில் நம்மளுக்கு வந்து எனக்கு லெஸ் தேன் 5 வேணும், லெஸ் தேன் 3 வேணுன்ற மாதிரி ஒரு சப்செட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய ஃபேவரபிள் அவுட்கம். ஸோ ஃபேவரபிள் அவுட்கம் அப்படிங்கிறது நியூமரேட்டரில், டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் அப்படிங்கிறது டினாமினேட்டரில். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஸோ இங்கே ஈங்கிற ஈவெண்ட் எடுத்துக்கிறதுனால n of e by n of s. அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு பார்க்கும்போது 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், அது அதுக்குள்ளே தான் இருக்கணுமே தவிர்த்து 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கணுமே தவிர்த்து நெகட்டிவ் நம்பரோ இல்லை 1.01ன்னு இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ப்ராபபிலிட்டியோட ரேஞ்சில் வராது. ஸோ ஷியோராக கண்டிப்பாக நாளைக்கு லீவ் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஷியோர் ஈவெண்ட்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு சன்ரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஷியோராக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 1ன்னு வரும். நம்மளுக்கு வந்து லீப் இயரோ இல்லை நான் லீப் இயரோ February has 30 days அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ பாசிபிள் ஈவெண்ட். ஸோ அது கண்டிப்பாக இம்பாசிபிள்னு தெரியும். அதை வந்து நம்ம இம்பாசிபிள் ஈவெண்ட் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ வந்து 0ன்னு இருக்கும். ஸோ பாசிபிளாக இருந்ததுன்னா 1, ஷியோர் ஈவெண்ட்டாக இருந்ததுன்னா, இம்பாசிபிளாக இருந்தது அப்படின்னா அதோடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ 0. ஸோ இதுதான் ஓவரால் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ்க்கு இந்த கான்செப்ட்ஸ் இருக்கும். அண்ட் எக்ஸசைஸ் 9.1ல ஃபஸ்ட்டு கொஷின், யூ ஆர் வாக்கிங் அலாங் அ ஸ்ட்ரீட் அண்ட் if you choose a stranger crossing you, what is the probability that his next birthday will fall on a Sunday? ஸோ நம்மளுக்கு வந்து வீக் டேஸ் அப்படிங்கிறது ஒன்று, நம்மளுக்கு பர்த்டே அப்படின்னு வீக் டேஸில் பார்க்கும்போது சண்டே, மண்டே, இந்த மாதிரி வீக் டேஸில் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸுன்னு நம்ம பார்க்கும்போது நம்ம எஸ்எஸ்ன்னு போட்டுக்கலாம், இல்லை சாம்பிள் ஸ்பேஸுன்னு நீங்கள் ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம், இல்லை வெறும் எஸ்ன்னு போடலாம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு பார்க்கும்போது வீக் டேஸ் வரும். ஸோ சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. சண்டே தான் ஆல்ரெடி எழுதிடும், அது ஃபுல் ஃபார்மில் எழுதணும். நீங்கள் எழுதும்போது ஃபுல் ஃபார்மில் எழுதிடுங்க.
ஸோ நம்மளுக்கு தெரியும் வீக் டேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு 7ன்றது தெரியும். சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு இதுதான். இதில ஏதாவது ஒரு நாள் நம்மளுக்கு பர்த்டேவா இருக்கும். ஸோ இங்கே கொஸ்டின்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஹிஸ் நெக்ஸ்ட் பர்த்டே வில் ஃபால் ஆன் எ சண்டே. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சண்டேக்கு மட்டும்தான். ஸோ நம்மளோட ஃபேவரபிள் அவுட்கம் அப்படின்னு பார்த்தோம்னா சண்டே மட்டும் ஒரே ஒரு நாள் தான். ஸோ நம்ம அதை வந்து ஏ ஏன்னு எடுத்துப்போம். லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் birthday fall on சண்டே. ஸோ நம்மளுக்கு வந்து சண்டேன்றது ஒரே ஒரு நாள் தான். ஸோ என் ஆஃப் ஏன்னு பார்க்கும்போது 1 தான் வரும். ஸோ ப்ராபபிலிட்டி வேல்யூ நம்ம என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ்ன்னு இங்கே பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம இங்கே வந்து ஏ எடுத்திருக்கோம். ஸோ என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 1/7. இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அண்ட் ஃப்ராக்ஷன் அப்படியே ஃப்ராக்ஷனாகவும் விடலாம், தப்பு கிடையாது. ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர் ரெக்வயர்ட் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 1/7. இதுதான் ரெக்வயர்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ அடுத்து பிளேயிங் கார்ட்ஸ் வச்சு சம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கான்செப்ட் அந்த பிளேயிங் கார்ட்ஸோட கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன மெயினாக அப்படின்னா 4 டிசைன் இருக்கும். ஸோ ஒன்று கிளப்புன்னு சொல்லுவோம், இல்லை கிளாவர்னு சொல்லுவோம். இன்னொன்று ஸ்பேடு, ஸோ டைமண்ட் ஆர் டைஸ்ன்னு சொல்லுவோம், அண்ட் ஹார்ட் ஆர் ஹார்டின். ஸோ இதை வந்து 4 ஷேப்பு, அது கலர்லேயும் போட்டிருப்பேன். இது ரெண்டுமே வந்து ரெட் கார்ட்ஸு, இது ரெண்டுமே வந்து பிளாக் கார்ட்ஸு. ஸோ மொத்தமாக ஒரு டிசைனுக்கும் 13 கார்ட்ஸ் இருக்கும். பிளாக் கார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது 26 கார்ட்ஸ், 13 அப்படின்னு 26 கார்ட்ஸ் இருக்கும். அந்த ரெட் கார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது 13 and 13 26 கார்ட்ஸ் இருக்கும். ஓவரால் 52 கார்ட்ஸ், ஜோக்கரை சேர்க்காம 2 ஜோக்கர் இருக்கும், அது சேர்க்காம 52 கார்ட்ஸ். ஸோ ஒரு டிசைன்லையுமே ஒரு நம்பர் 2ன்னு எடுத்துட்டோம்னா 4 டிசைன்லையுமே 2 இருக்கும். ஸோ ஒரு டிசைன்லையும் ஏஸ் கார்டு இருக்கும். அண்ட் நம்பர் கார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 2லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்பர் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ஜாக், குயின், கிங் அதெல்லாம் வந்து ஃபேஸ் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஃபேஸ் வச்சு தான் இருக்கும் அந்த கார்ட்ஸில். மற்றதெல்லாம் நம்பர்ஸ் இருக்கும். இது ஏ மட்டும் இப்படி கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால ஏஸ் கார்ட், நம்பர் கார்ட்ஸ் 2லேருந்து 10, ஃபேஸ் கார்ட், ஜாக், குயின், கிங். ஸோ மொத்தமாக 13 கார்ட்ஸ் இருக்கும். பிளாக்ல 26, ரெட்ல 26, ஓவரால் 52 கார்ட்ஸ். ஸோ இதுதான் கார்ட்ஸோடைய ஒரு டோட்டல் சார்ட் மாதிரி உங்களுக்கு. ஸோ செகண்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராயிங் எ கிங் ஆர் எ குயின் ஆர் எ ஜாக். ஸோ ஆர் அப்படிங்கும்போது நீங்கள் செட்டில் படிச்சிருப்பீங்க, செட் லாங்குவேஜில் யூனியன் இன்டர்செக்ஷன்னா. ஸோ ஆர்ன்னு கேட்டாங்கன்னா யூனியன், ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா இன்டர்செக்ஷன். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஆறுன்னு கேட்டதுனால யூனியன் நம்ம எடுத்துப்போம். ஸோ கிங், குயின், ஜாக். ஓவரால் கிங், குயின், ஜாக் வந்து இதில் ஒரு டிசைன்லையும் 4 ஜாக்கு, 4 குவீனு, 4 கிங்குன்னு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 12 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு பார்க்கும்போது பிளேயிங் கார்ட்ஸ், அது வந்து என் ஆஃப் எஸ்ன்னு பார்க்கும்போது 52. ஸோ என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 52. நம்ம லெட் ஏலேருந்து இசட் வரைக்கும் என்ன லெட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸப்ட் எஸ்ன்ற வேர்டும் பீன்ற வேர்டும் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அந்த ஈவெண்ட்டை டினோட் பண்ணுறதுக்கு. ஏன்னா பீன்ற லெட்டர் வந்து நம்ம ப்ராபபிலிட்டிக்கு யூஸ் பண்ணுறோம், எஸ்ன்றது சாம்பிள் ஸ்பேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அதை தவிர்த்து யூ கேன் சூஸ் எனி அதர் லெட்டர். ஸோ நம்ம இங்கே வந்து லெட் பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் கிங் ஆர் குயின் ஆர் ஜாக். ஸோ ஈவெண்ட் பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் கிங் ஆர் queen or jack. So king or queen or jack. ஸோ வந்து நம்ம 12 கார்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ பி ஆஃப் பி ஃபார்முலா ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் பை டோட்டல் அவுட்கம். ஸோ தட் இஸ் 12/52. 4 டேபிளில் போகும். ஸோ 4 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 4 3s are 12 and 13s are 52. So answer 3/13 தான் answer. அடுத்த question, what is the probability of throwing an even number with single standard dice of 6 faces? அவங்களே 6 facesன்னு கொடுத்தாச்சு. சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு பார்க்கும்போது either 1 or 2 or 3 or 4 or 5 or 6 இதுதான் டோட்டல் காம்பினேஷனே. ஸோ மொத்தமாக 6ன்னு இருக்கும். நம்ம இங்கே சீன்னு எடுத்துப்போம். லெட் சி பி த ஈவெண்ட் ஆஃப் throwing an even number. So throwing be the
event of throwing an even number. ஸோ நம்மளுக்கு ஈவன் நம்பர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே சீன்னு எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஈவன் நம்பர்னு பார்க்கும்போது 2, 4 அண்ட் 6 தான் ஈவன் நம்பர். ஸோ என் ஆஃப் சி அப்படின்னு பார்க்கும்போது 1, 2, 3 3 நம்பர்ஸ் இருக்குது. பி ஆஃப் சிங்கிறது நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஸோ என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். ஸோ தட் இஸ் 3/6. கேன்சல் பண்ணும்போது 3 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் 1/2. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஓவரால் இப்போ இந்த வீடியோவில் 3 கொஷின்ஸ் இருக்கும். அடுத்ததில் நம்ம ஃபுல்லாக அந்த எக்ஸசைஸை முடிக்க ட்ரை பண்ணலாம். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.